வணக்கம் நண்பர்களே. இஸ்லாமிய போர்கள் என்னடா திடீர்னு வர்றீங்க, ரொம்ப நாளாச்சு அப்படின்னு பார்க்குறீங்களா? கொஞ்சம் வேலைகள் ஜாஸ்தியாக இருந்தது தோழர்களே, மன்னிக்கணும். அந்த வேலைகள்னால் என்னென்னா, வெளியே போகிற வேலைகள் ஆகி அந்த ஷூட்டிங் வந்து கண்ணாபின்னு குழம்பிருச்சு. அதில் கிட்டத்தட்ட இந்த மாதத்தில் இதுதான் தடவை போடுற இஸ்லாமிய போர்னு வச்சிங்களேன். இதுக்கு முந்தின 3 வாரமுமே இஸ்லாமிய போர்கள் போட முடியல. அதனால் அதற்கு முதலில் வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறோம். ரெண்டாவது, இன்னொரு குழப்பமாகி போச்சு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா, திங்கக்கிழமை தான் இஸ்லாமிய போர்கள், செவ்வாய்க்கிழமை பவிஷ்ய புராணம், புதன்கிழமை நம்மளுடைய இந்திய விடுதலை போராட்டம், வியாழக்கிழமை பைபிள், வெள்ளிக்கிழமை முதல்ல நாயன்மார்கள் வந்தது, இப்போ அதுக்கு அடுத்தால ஆழ்வார்கள், சனிக்கிழமை பகவத்கீதை இந்த வாரத்தோடு முடியுதுன்னு வச்சிங்களேன். அதுக்கு அடுத்தால ஞாயிற்றுக்கிழமை காமத்துப்பால். இப்படி தான் ஆர்டர் பண்ணி வச்சுருந்தோம். இதில் நடுவில் கன்ஃபியூஸ் ஆகி குழம்பி நம்ம எடிட்டிங் தம்பி என்ன பண்ணிட்டாரு, செவ்வாய்க்கிழமை போட வேண்டிய, அதாவது இன்றைக்கி போட்டிருக்க வேண்டிய பவிஷ்ய புராணத்தை தூக்கி நேற்றே போட்டார். சரியா? அதனால் அவர் ஏதோ கன்ஃபியூஸ் ஆகிட்டார். அதனால் இனிமேல் இந்த ஷெடியூலை மட்டும் இப்படி மாற்றிருக்கோம். திங்கக்கிழமை பவிஷ்ய புராணமும், செவ்வாய்க்கிழமை இந்த இஸ்லாமிய போர்கள். அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் அதே மாதிரி வரும்னு வச்சிங்களேன். அடுத்த வாரம் சனிக்கிழமையிலேருந்து ஒரு புதிய எபிசோடு போட போகிறோம். அது என்னன்றதை அந்த எபிசோடில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்றதுனால சின்னதாக லைட்டாக ஒரு ரீகேப் பண்ணிக்கலாம். அதாவது முகமது நபி பிறந்ததுலேருந்து அவங்க சித்தப்பாக்கள் மூலமாக தான் வளர்க்கப்படுகிறார். வளர்ந்து சிரியாவில் போய் வியாபாரம் பண்ணுறார். அங்கே கதீஜா அம்மையாரை திருமணம் செய்கிறார். வியாபாரத்தில் ஓரளவு எல்லா வேலையும் முடிஞ்சாச்சு அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் வந்தோடனே அங்கேருந்து ஊருக்கு வந்து செட்டில் ஆகிட்டார். இங்கே வந்து செட்டில் ஆகும்போது ஊரில் இருக்கிற மற்ற அந்த குறைஷி இனத்தை சேர்ந்த மற்றவர்கள்லாம் கிட்டத்தட்ட 360 கடவுள் வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்து ரொம்ப டென்ஷன் ஆகிறாரு. டென்ஷன் ஆகி என்ன பண்ணுறாரு, புதுசாக ஒன்று சொல்லுவோம் அப்படின்னு சொல்கிறார். புதுசாக மட்டும் சொல்லலை அவர். அல்லாஹ் அப்படின்றது அவங்களுடைய பழைய கடவுள் தான். அல்லான்றது புதுசாக இவர் கண்டுபிடிச்ச கடவுள்லாம் கிடையாது. இது வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். என்னென்ன, அது பழைய சுமேரிய நாகரிகத்திலேருந்தே இந்த பேர் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த ஏல் அப்படின்ற பேர் வந்து ரொம்ப பழைய சுமேரிய கடவுள். கிட்டத்தட்ட 3000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த சுமேரிய மக்கள் கும்பிட்டுக்கிட்டு இருந்த கடவுள் தான் அந்த ஏல் அப்படின்றது. இல்லை என்லில் அப்படின்னு சொல்லலாம்னு வச்சிங்களேன். அந்த என்லில் தான் பின்னாடி ஏலா மாதிரி, ஏல் வந்து எல் ஷடாயா மாதிரி, எல் ஷடாய் அப்புறம் ஜெகோவா மாதிரி, ஜெகோவா கும்பிட்றது தப்பு அப்படின்னு சொல்லி இயேசு வந்து மறுபடியும் ஏல் அப்படின்ற பேர்லேயே கும்பிடணும்னு சொல்கிறார். அது எப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலான்னா அந்த வசனத்துலேருந்தே தெரிஞ்சுக்கலாம். ஏலா ஏலா லா சமக்தானி அப்படின்னு சொல்லி அவர் கும்பிட்டாரு. ஏலாஹி லாமா சபக்தானி. நான் முதல்ல சொன்னது தப்புன்னு நினைக்கிறேன். ஏலாஹி லாமா சபக்தானி அப்படிங்கிறது தான் அவர் கடைசியாக சொன்னது அப்படிம்பாங்க. கடவுளே என்னை ஏன் கைவிட்டீர்கள் அப்படின்னு. ஆக இந்த கடவுள்ன்ற பேருக்கும் இந்த என்லில் அப்புறம் ஏல் ஏல் எல் ஷடாயா மாதிரி, எல் ஷடாய்க்கு அப்புறம் திருப்பியும் ஏலாஹி அப்படின்னு தான் இயேசு சொல்கிறார். இங்கே இஸ்லாமிய மதம்னு இவர் தோற்றுவிக்கும் போது அந்த ஏலாஹி அப்படின்ற பேரை தான் அல்லாஹ் அப்படின்னு இவர் மாற்றுறாரு. ஏலாஹி அப்படின்றத ஏலாஹா அப்படின்னு வச்சுக்கலாமா நீங்கள்? அவங்களோட அந்த வணக்க முறை கூட அப்படி தானே இருக்கும். அந்த கும்பிட்றதுக்கு அவங்க சொல்லும்போதும் அல்லான்ற பேருக்கும் இந்த ஏலாஹி அப்படின்ற ஏல் அப்படின்ற பேரும் ஒத்துப்போகக்கூடிய பேர் தான். அது சுமேரிய கடவுள் காலத்துலேருந்தே அது வந்து தலைமை கடவுளாக இருக்குது. கரெக்டா? மற்ற கடவுள்லாம் அதுக்கு கீழே இருக்க கடவுள். அப்போ இந்த இத்தனை பேரும் ஆளுக்கு ஒரு கடவுளை வச்சுக்கிட்டு அந்த குடும்ப கோயில், குலதெய்வம் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்கன்றதை பார்க்கும்போது முகமது நபிக்கு கொஞ்சம் வருத்தம் வருது. அவர் பல ஊர்களில் போய் வியாபாரம் பண்ணவர், எல்லா ஊர்லேயும் பார்க்குறாரு, மக்கள்லாம் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. இங்கே மட்டும் பார்த்தா எந்த அடையாளமும் இல்லாமல் இருக்காங்க. முக்கியமான விஷயம் அதுதான் நம்ம திருப்பி பார்க்க வேண்டியது. என்னென்னா, இந்த மெக்கா நகரம் வந்து ஒரு முக்கியமான நகரமாக பெருசாக வளர்ந்துருச்சு. ஏன்னா இந்த மெக்கான்ற நகரத்தை வந்து எப்போ உருவாகுச்சு அப்படின்னு சொன்னோம்னா, இந்த ஹேகர்னு ஆபிரகாமோட மனைவின்னு சொல்கிறாங்களே, அந்த காலத்துலேருந்து உருவான நகரம். ஒரு எகிப்து நாட்டு பெண்ணுக்கும் அடிமைன்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த வார்த்தையை பயன்படுத்த விரும்பலை நான். அவங்க ஆபிரகாமுக்கும் அந்த ஹேகர் அப்படின்றவளுக்கும் பிறந்த ஒரு பையன்தான் இஸ்மாயில். அந்த இஸ்மாயிலோட வம்சத்துக்கு வந்தவங்க தான் அந்த மெக்காவில் இருக்கக்கூடிய அந்த கிணறு, ஜம்ஜம்னு ஒரு கிணறு சொல்கிறாங்களே, அந்த கிணறு வந்து அந்த ஹேகர் வந்து தோண்டின ஊற்று அப்படின்னு சொல்லுவாங்க.
அதெல்லாம் அந்த பழைய புராணம். ஆனால் இவருக்கு என்ன வருத்தமாக இருக்குன்னா, மற்ற எல்லா பக்கமும் பார்த்தா அங்கங்கே கலை இலக்கியங்கள் அப்படி இப்படின்னு பல வடிவங்களில் அவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க. இங்கே சண்டை ஒன்று தான் நடந்துகிட்ருக்கு. அப்போ இதுக்கு காரணமே இத்தனை கடவுள் இருக்கிறது தான். அப்படின்றதுனால தான் அவர் என்ன சொல்கிறாரு, அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதீர்கள் அப்படின்றார். அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதீர்கள்னு அவர் சொன்னது யாருக்கு? உலகத்தில் இருக்க எல்லா மக்களுக்கும் சொல்லலை. அவர் சொன்னது குறைஷிகளுக்கு மட்டும்தான் சொன்னார், வேறு யாருக்கும் சொல்லலைன்னு வச்சுக்கிங்க. என்ன இதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது பின்னாடி வரும்போது சொல்கிறேன், மதீனாவை பற்றி வரும்போது சொல்கிறேன். ஏன்னா இன்றைக்கி ரீகேப்லேயே முடிச்சுப்போம், போர்களை பற்றி அடுத்த பார்ப்போம். எதனால் அவர் குறைஷிகளுக்கு தான் சொன்னார் அப்படின்னா, பக்கத்துலேயே அது சொல்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம நடுவில் பாயிண்ட் விட்டு போயிடும். அப்போ இவர் அல்லாஹ் என்கிட்ட சொன்னார், அல்லாஹ் இது மாதிரி தான் நீங்கள் இத்தனை கடவுள்லாம் கும்பிடக்கூடாது, ஒரு கடவுள் கும்பிட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் பரப்புரை ஆற்றுகிறார். பரப்புரை ஆற்றும்போது அவங்க தாத்தா இருக்கிறாரு, அவங்க சித்தப்பா இருக்காங்க. அப்போல்லாம் அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கொஞ்ச காலத்தில் அவங்க தாத்தாவும் இறந்துடுறாரு. அவங்க தாத்தா இறந்ததுக்கப்புறம் கொஞ்சம் காலத்தில் இவருக்கு ஆதரவாக இருந்த அவங்க சித்தப்பாவும் இறந்துடுறாரு. அவங்க அந்த குறைஷிகள் மத்தியில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குடும்பமாக ஒரு இனமாக இருப்பாங்க. இந்த குரூப்பில் இருக்கிறவன் அந்த குரூப்பில் யாராவது ஒருத்தனை கொண்டுட்டான் அப்படின்னு சொன்னால் ஒன்று ரத்த கடன் கொடுக்கணும். ரத்த கடன்றது பணமாகவும் அந்த கொலை செய்தவனையும் இவங்கள்ட்ட ஒப்படைச்சிடணும். எந்த குழுவில் இருக்கிறவன் கொலை செஞ்சானோ அவனை தூக்கி இவங்கள்ட்ட கொல்லப்பட்டவனோட குழுவில் கொடுத்துடணும் அப்படின்றது ஒரு பழக்கம். அப்படி கொடுக்கலன்னா இந்த குழு அந்த குழு மேலே சண்டைக்கு போகும். அப்போ ஒருத்தனை வெட்டினதுக்காக இந்த பக்கம் 50 பேர், இந்த பக்கம் 50 பேரும் சேர்ந்து அடித்து மொத்தமாக செத்து போயிடுவாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்படியாக வாழ்ந்துக்கிட்டு இருந்த மக்களுக்கு நடுவில் இந்த சண்டை இல்லாமல் இருக்கணும்னா எல்லாருக்கும் ஒரே கடவுளாக இருந்துட்டால் பிரச்சனை இருக்காது. பெரும்பாலும் சண்டை வர்றதே இருக்குது. நான் என் ஜாமிக்கு வைக்கும்போது நீ ஏன்டா குறுக்க வந்த, நீ இப்போ என் பூஜை சாமானை தட்டி விட்டா, இப்படி தான் சண்டை வந்துடும். அந்த லேசாக பேச்சுவார்த்தை வாக்குவாதமாகி சண்டையாகி ஆளுக்கு கத்தி எடுத்துகிட்டு வெட்டிட்டு சாவாங்கன்னு வைங்க. அப்போ இதெல்லாம் தடுக்கணுன்னா ஒரே வழி, இத்தனை சாமி வேணான்றதுக்கு தான் அவர் முடிவு பண்ணுறார். முடிவு பண்ணி அவர் எல்லாருக்கும் போதனைகள் பண்ணுறாரு. அவர் பேச்சை கேட்டு நிறைய பேர் மாறி வந்துடுறாங்க. சரிங்க, நாங்கள் இனிமேல் அந்த சாமிலாம் கும்பிடலை, நீங்கள் சொல்கிற மாதிரி அல்லாஹ்வை மட்டும் கும்பிட்றோம் அப்படின்னு வந்துடுறாங்க. அந்த கோயில் இருக்குது பார்த்திங்களா, அந்த காபான்றது ஒரு கோயில். அதுக்குள்ளே தான் இத்தனை தெய்வங்களோட சிலைகளும் இருந்தது. நடுவில் நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், அதை ஒரு நண்பர் கேள்வி கேட்டிருந்தார். நான் போயிருக்கேங்க காபாக்கு, அங்கெல்லாம் அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொன்னார். உண்மைதான். என்னென்னா, அந்த காபா கோயிலுக்குள்ளே ஒரு 3 ஓவியங்கள் இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று ஆபிரகாமோட ஓவியம், 2 மோசஸோட ஓவியம், 3வது மேரி மாதா மடியில் குழந்தையாக இயேசு உட்கார்ந்துருக்கிற மாதிரி ஒரு ஓவியம். அது ஆபிரகாம்னு அவங்க சொல்ல மாட்டாங்க, இப்ராஹிம் நபின்னு சொல்லுவாங்க. அடுத்தால மூசா நபி, அதுக்கு அடுத்தால ஈசா நபி, அதுக்கு அடுத்தால முகமது நபி. இந்த 4 பேரை தான் இஸ்லாமியர்கள் நபிகளாக குறிப்பிடுறது. இதில் நான் சொன்னேன், அந்த காபா கோயிலுக்கு உள்ளே இருந்த எல்லா சிலையும் உடைச்சிட்டாரு. ஆனால் அங்கே மேலே இருந்த ஓவியங்களை அவர் ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணல அப்படின்னு நான் சொன்னேன். அதை ஒரு நண்பர் மறுத்து சொன்னார். ஆமாங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி தான், ஆனால் அப்படிலாம் எந்த ஓவியமும் கிடையாது அப்படின்னு சொன்னார். உண்மைதான். இப்போ அந்த இடத்துல எந்த ஓவியமும் கிடையாது. இது கான்ஸ்பிரசி தியரியாக கூட இருக்கலாம். அதையும் நான் முதல்ல சொல்லிடுறேன். இது நம்பப்படுகிறது. முகமது நபி அந்த ஓவியங்களை ஒன்றும் பண்ண வேணான்னு சொல்லிட்டாரு அப்படின்னும், பிற்காலத்தில் இந்த எமிரேட்ஸில் இருக்கக்கூடிய யாரோ அதாவது சவுதி அரேபியாவை சேர்ந்த யாரோ ஒரு இளவரசரில் ஒருத்தர் அந்த ஓவியங்களை அந்த செவரோடு அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு அந்த இடத்துல திருப்பி வேறு இதை வச்சு பூசிட்டாங்க. அந்த செவரோடு எடுத்துகிட்டு போன ஓவியத்தை அவர் யார்ட்டையோ விற்றுட்டார். யாரோ ஒரு அமெரிக்க கோடீஸ்வரன் வர ஒருத்தன்ட்ட பல 1000 கோடி ரூபாய்க்கு விற்றுட்டார். அதை யாரோ ஒரு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்த பழம்பொருள் கலெக்ட் பண்ணக்கூடிய ஒருத்தரோட ப்ரைவேட் கலெக்ஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது எவ்வளோ தூரம் உண்மை பொய்ன்றது அந்த ஓவியம் வெளியே வந்தால் தான் தெரியும். சரிங்களா? இதுக்கு ஆதாரம்லாம் இருக்கான்னா ஆதாரம்னு எதுவும் கிடையாது சொல்கிறாங்க. இதை கான்ஸ்பிரசின்னு வச்சுக்கலாம். இது 100க்கு 100 உண்மைன்னு சொல்ல முடியாது. அது நிரூபிக்கப்பட்டால் அது உண்மையாகிடும்னு வச்சிங்களேன். நீங்கள் ஒன்றும் இல்லை, இப்படி தேடி பாருங்களேன், நெட்டில் போய் தேடி பாருங்கள். இதை பற்றி நிறைய ஆர்டிக்கல் கிடைக்கும். இப்ராஹிம், மூசா, மேரி அண்டு ஈசா பெயிண்டிங் இன் காபா அப்படின்னு போட்டு பாருங்கள். சரியா? ஆப்ரஹாம், மோசஸ்,
ஜீசஸ் பெயிண்டிங் இன் காபான்னு போட்டு பாருங்கள், உங்களுக்கு அதை பற்றின செய்திகள் நிறைய கிடைக்கும். ஏன்னா அந்த நண்பர் என்ன பண்ணிட்டாரு, ரொம்ப கோச்சிக்கிட்டார். நீங்கள் இல்லாத செய்தியெல்லாம் சொல்கிறீங்க. நான் இல்லாத செய்தின்னு சொல்லலைங்க, இப்படி சொல்லப்படுகிறது அப்படின்னு தான் சொன்னேன். அதை வந்து இப்படி சொல்லப்படுகிறது அப்படின்றத நான் இருக்கிறது ஆதாரத்தோடு இருக்குது அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னு நினச்சிக்கிட்டார். என்ன சொல்லப்படுகிறதுனா, முகமது நபி அதை டச் பண்ணாதீங்க அப்படின்னு விட்டுட்டாரு அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது. அது பிற்காலத்தில் அதுவும் வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்களா, இல்லை இவங்க சொல்லக்கூடிய யாரோ அந்த ஒரு சவுதியோட இளவரசர் வந்து அது அந்த இளவரசர் பேரும் சரியாக எனக்கு ஞாபகம் இல்லை, அதை வந்து மொத்தமாக பெயர்த்து எடுத்துகிட்டு போயிட்டார். எடுத்துகிட்டு போய் அவர் பத்திரமா வேற எங்கேயோ ஒரு ப்ரைவேட் கலெக்ஷனில் விற்றுட்டார் அப்படின்னு ஒரு செய்தி இருக்குது. செய்தி மேற்கு நாடுகளில் இருக்குதுன்னு வச்சிங்களேன். அதை மறுப்பவர்களும் உண்டு, அதை ஆதரிப்பவர்களும் உண்டு. கான்ஸ்பிரசினாலே அப்படி தானே, ஒன்று அவர் விற்றதுக்கு உண்டான ஆதாரம் இருக்கணும், இல்லை வாங்கினவர் வந்து அதை பற்றி. ஆனால் புகைப்படங்கள் மாதிரி இருக்குது, அது அந்த பழைய காலத்து புகைப்படம் மாதிரி சில புகைப்படங்கள் இருக்குது. அந்த புகைப்படமும் உண்மையான புகைப்படமாக இல்லை ஃபோட்டோஷாப் பண்ணி இந்த ஆர்டிக்கிளை க்ரியேட் பண்ணவங்களே பண்ண ஃபோட்டோஷாப்பு பெயிண்டிங்கானும் தெரியாது. அப்படி இருந்ததாக சொல்லப்படுகிறது. அவ்வளோதான், சரியா? இது ஒரு பக்கம். இப்போ இங்கே இவங்களோட சித்தப்பா அவர் செத்து போயிட்டாருன்னப்போ இன்னும் அதுக்கு அடுத்தால இன்னொருத்தர் வந்தார் பாருங்க. அவர் என்ன பண்ணிட்டார், சொல்லிட்டார், இந்த முகமது வந்து திடீர்னு லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கான். நான் சொல்லலைங்க, அவங்க சித்தப்பா சொன்னதாக வர வார்த்தையை அப்படியே சொல்கிறேன். லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கான், ஒன்று அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கணும், இல்லைனா பேய் பிடிச்சிருக்கணும். இப்படி நம்மளெல்லாம் சாமி கும்பிட விட மாட்டான். அதனால் இவனை நீங்கள் என்ன பண்ணாலும் பண்ணிக்கிங்க. ஏன்னா அவர் தலைவராகிட்டார், அவர் தான் அந்த குடும்பத்துக்கு உண்டான முடிவுகளை அவர் தானே அறிவிக்கணும். அதனால் அவர் யார் நீங்கள் என்ன பண்ணிங்கனாலும் நான் வந்து கடன் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டார். அவர் இப்படி அறிவித்த உடனே தான் என்ன பண்ணுறாங்க, முகமது நபி அவரே கிளம்பி போகிறார். அதுக்கு முன்னாடி இருக்கிற காலத்தில் பார்த்திங்கன்னா அவர் வந்து வன்முறையெல்லாம் நம்பலை. எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த இஸ்லாமிய போர்கள்ன்றது வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் எரிச்சலாகி தான் அவர் இறங்குறார். ஆரம்பத்தில் அவர் வந்து எந்த இப்போ சண்டைக்கும் போகல, வம்புகளாம் போகல. அந்த மெக்கா நகரத்துலேயே இவர் பேச்சு கேட்டு இஸ்லாமியராக மாறிய மற்ற மனிதர்கள்லாம் இருப்பாங்கள்ல, அவங்களெல்லாம் எல்லோரும் போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க. அப்போ அந்த டார்ச்சர் பண்ணுறாங்கன்னொடனே அவர் சொல்கிறதெல்லாம் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் இங்கே இருக்காதீங்க, அபிசீனியா போயிடுங்க, இல்லைனா சிரியாவுக்கு போயிடுங்கன்னு சொல்லி அவங்களெல்லாம் ஊரை விட்டு போயிடுங்க. ஒரு காலம் வரும்போது நான் சொல்லி அனுப்புகிறேன், அப்போ வாங்க போதும், இப்போதைக்கு நீங்கள் வேணால் கிளம்பி போயிடுங்க, இங்கேருந்து உங்களுக்கு இடைஞ்சலாக இருக்குன்னா போயிடுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றாரு. இந்த இடைஞ்சல்களை பூரா பண்ணுறதுல முக்கியமான ஒரு நபர் யாருன்னா அபுஜால் அப்படின்னு ஒரு ஆள். அவர் வந்து அந்த குறிப்புகள்லேயே வருது. நம்ம அந்த பேட்டில் ஆஃப் பதர் அப்படின்னு சொல்லி ஒன்று பார்த்தோன்னே, அந்த பேட்டில் ஆஃப் பதரில் அந்த அபுஜால் வந்து அதுதான் அங்கே தான் சாவறாருன்னு வச்சிங்களேன். அதுக்கு முன்னாடியே வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 சண்டைகள் நடக்கும். முகமது நபிக்கும் இந்த குறைஷிகளுக்கும் நடந்த சண்டைகள்னு சொல்லி ஒரு 6 சண்டைகள் வரும். அதாவது இவர் மெதினா போனதுக்கப்புறம் என்ன நடக்குது, மெதினா நகரத்தில் இருக்கும் மக்கள் வந்து இவரை ஏற்றுக்கிட்டு நாங்களும் முஜாஹிரீனாக மாறிடுறோம். முஜாஹிரீன் அப்படின்னு சொல்கிறது வந்து அப்போது இஸ்லாமியர்கள் அப்படின்னு சொல்கிறதோட அர்த்தமாக முஜாஹிரீன் அப்படின்னு சொல்லி மாறிக்கிறாங்க. ஆனால் அங்கேயே அன்சார்னு ஒரு குரூப் இருக்காங்க. அவங்கெல்லாம் இஸ்லாமியர்கள் கிடையாது, அவங்கெல்லாம் மதீனா நகரத்தை சேர்ந்தவங்க. அவங்களும் இந்த குறைஷிகள் மாதிரி உள்ள மக்கள் தான். அவங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருக்குன்னா, அவங்களுக்கும் ஐடென்டிட்டி இல்லை. மெக்கா நகரத்து மக்களுக்கும் ஐடென்டிட்டி இல்லை, மதீனா நகரத்து மக்களுக்கும் ஐடென்டிட்டின்னு எதுவுமே இல்லாமல் இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா யூதர்கள் அதிகமாக இருக்காங்க. எங்கள் மதீனா நகரத்தில் யூதர்கள் இருக்காங்க, கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. அப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள். நான் சொன்னேனே, அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதீர்கள்னு முகமது நபி சொன்னாருன்னு, அதை யாருக்கு, குறைஷிகளுக்கு தான் சொன்னாருன்னு சொன்னேன். அங்கே போனோடனே யூதர்களை பார்த்து, நீங்கள் அல்லாஹ்வுக்கு இணையாக வேறு ஒரு கடவுளை சொல்லாதீங்க, நீங்கள்லாம் யூதர்களாக இருக்கக்கூடாது, நீங்கள்லாம் முஜாஹிரீனாக மாறுங்கன்னு அவர் சொல்லலை. நீங்கள் நல்லா கவனிங்கன்னா, அது அவங்களெல்லாம் யாரையும் யூதர்களெல்லாம் நீங்கள் இஸ்லாமியராக மாறுங்கன்னு அவர் சொல்லவே இல்லை. அதே மாதிரி அங்கேருந்து அந்த அன்சார்ன்ற குரூப் இருக்காங்களே, வேறு சில மக்கள், அவங்கள மாறுங்கன்னு சொல்லலை, கிறிஸ்தவர்களை மாறுங்கன்னு சொல்லலை. அப்போவே கிறிஸ்டியானிட்டி வந்தாச்சு. கிறிஸ்டியானிட்டி வந்து 600 வருஷம் ஆகி போச்சுன்னு வச்சிங்களேன். ஒரு குத்துமைப்பான கணக்குன்னு வச்சா கூட. ஏன்னா இவர் வந்து மெக்காவிலேருந்து மதீனா போன ஆண்டு வந்து 623. அந்த 623வது ஆண்டுன்னு வச்சாலே இயேசு பிறந்தது வந்து கிமு 40ன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் 60ம்பாங்க, ஒரு சிலர் 40ன்னு சொல்லுவாங்க. அப்போ மொத்தமாக கணக்கு போட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 650 வருஷம் ஆகிடுச்சு இயேசு பிறந்து. கிறிஸ்தவ மதமும் பரவ ஆரம்பித்தாச்சு.
வேகமாக பரவும் ஆரம்பித்த காலகட்டம். அப்போது இவர் வந்து கிறிஸ்தவ மதம்னா என்னன்னு இவருக்கு தெரியாதுலாம் கிடையாது. கிறிஸ்தவ மதம் தெரியும், இயேசு சிலுவையில் அறையப்பட்ட கதைகள்லேருந்து எல்லாமே இவருக்கு தெரியும். அப்போ இவர் முதல்ல தப்பிச்சதுக்கு முக்கியமான காரணமே அவருக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. இவங்கள்ட்ட சிக்கனம்னா இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அரைஞ்ச மாதிரி நம்மளையும் ஏதாவது பண்ணி வச்சுருவாங்க, அதனால் சிக்கக்கூடாதுன்றதில் மட்டும் தெளிவாக இருந்திருக்கிறாரு. அப்போவே தப்பிச்சு வந்துட்டார். அப்படி வந்த இடத்துலையும் பாருங்கள், பல்வேறு போர்களில் இந்த அன்சார்னு சொல்லக்கூடிய மக்கள் இருக்காங்களே அவங்களும் வராங்க. இந்த முஜாஹிரின் மட்டும் இப்போ அந்த பல சண்டைகளுக்கு போகல, இந்த அன்சார் மக்களும் வராங்க. ஆனாலும் அவங்களெல்லாம் இவர் கட்டாயப்படுத்தலை. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். புரியுதா? எப்போவுமே நிறைய பேர் ஒரு சொல்கிற விஷயம் என்னென்னா, மதம் மாற்றம் அப்படின்றத வந்து ஒரு மாதிரி கொச்சைப்படுத்துறது. மதம் மாற்றுறாங்க, காசு கொடுத்து மாற்றுறாங்க, கத்தியை காட்டி மிரட்டி மாற்றுறாங்க. அப்படிலாம் மாற முடியாது யாராலையும். புரிஞ்சுதுங்களா? பயந்துக்கிட்டு அவங்க சாமியை வேணால் ரகசியமாக கும்பிடுவாங்க. இப்போது ஒருத்தர் இருக்கார், ஒருத்தர் கிறிஸ்டியனாக இருக்கார், பழைய ரோம் நாட்டில் சொல்கிறேன். அவர் கிறிஸ்டின் ஆகிட்டார், ஆனால் வெளியே சொன்னால் அடிப்பாங்கன்னு தெரியும், அதனால் வெளியே சொல்ல மாட்டார். வீட்டுக்குள்ளே மட்டும் ரகசியமாக வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருப்பார். ஆனால் பயந்து போய் இன்னொரு சாமியை போய் கும்பிட முடியாது. புரியுதுங்களா? உங்களை சவுக்கால் அடித்து என்ன செய்யலாம்? உட்காந்து மசூதியில் உட்காந்து தொழுகை பண்ணுறா அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா சவுக்கால் அடித்து வாடா சர்ச்சில் உட்காந்து ப்ரேயர் பண்ணுறான்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் உண்மையான முழு மனசோட ப்ரேயர் பண்ண போகிறீங்களா? கிடையாது. இல்லை ரொட்டியை கொடுத்து கிறிஸ்தவ மதத்துக்கு மாற்றிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. என்ன பண்ணுவாங்க? அதிகபட்சம் வாங்கி தின்ட்டு சரி போ அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு தான் போவாங்க மனசுக்குள்ளே. ஏனென்றால் மதம் என்பது மனதில் இருக்கும் ஒரு நம்பிக்கை. அந்த ஒரு நம்பிக்கையை மாற்றணும்னா அதுக்கு ஒரு பெரிய வேலை ஏதாவது ஒன்று நடந்திருக்கணும் அவங்க மனசுக்குள்ளே. இல்லாத வரலாம் யாரும் பட்டுன்னு உடனே காசு கொடுக்குறாங்கன்னு மதம் மாற முடியாது, சாப்பாடு கொடுக்குறாங்கன்னு மதம் மாற முடியாது, அடிப்பாங்களோன்னு பயந்துக்கிட்டுலாம் மதம் மாற முடியாது. ஸோ இந்த 623 ஆரம்பித்து 632வது வருஷம் வரை கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகள் சுமார் 97 சண்டைகள் நடந்திருக்கு. யாருக்கும்? முஜாஹிரின் ஆகிய இந்த இஸ்லாமியர்களுக்கும் குரேஷிகளுக்கும் இடையே கிட்டத்தட்ட ஒரு 96 சண்டையாக நடந்திருக்கு. அதில் முகமது நபியை நேரடியாக கலந்துக்கிட்டது ஒரு 26 சண்டை தான். சரி, 26 28ன்னு நினைக்கிறேன். சரியா? அதுக்கு மேலே அவர் மற்றதெல்லாம் அவர் நேராக போல் அவரோட ஆணைப்படி மற்றவங்கெல்லாம் போய் சண்டை போட்டாங்கன்னு வச்சிங்களேன். அதில் முதல் சண்டை போனது அவரோட சித்தப்பா தான். சித்தப்பாவோட தலைமையில் தான் போகிறாங்க. அதுவும் அந்த அபுஜால் கூட தான் சண்டை நடக்குது. அதில் இருந்து உள்ள செய்திகளை இன்னும் வரும் வாரங்களில் தொடர்ந்து பார்ப்போம். இதுவரை புத்தகம் வாங்காத நண்பர்கள் இன்றைய புத்தகங்கள் வாங்கி உங்கள் ஆதரவை தாருங்கள். வாட்ஸ்அப்பில் தோழர் அமுதா காத்திருக்கிறார். அவரை தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மொத்தம் 8 பகுதிகள், தெரிந்த வரலாற்றின் தெரியாத பகுதிகள், மொத்தம் 8 புக்கு இருக்குது. அது போக நான் மறுபடியும் வருவேன் இருக்குது, ஊஎஸ்ஆ தமிழ் தாத்தா, அப்புறம் கண்டதை சொல்கிறேன், அப்புறம் நம்ம அறிஞர் அண்ணாவோட ஆரியமாயையும் நம்ம வெளியிட்டிருக்கோம். ஸோ இந்த நூல்களை எல்லாம் வாங்கி உங்கள் ஆதரவை தாருங்கள். நாளை மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.